ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பற்றி முக்கியமாக பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜை பற்றி தான் இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பெனிஸில் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, அண்ட் எது மாதிரியான கோர்சஸ்லாம் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்ஏயு, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காலேஜ்னு சொல்லலாம். அப்போது நம்ம இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேஷனில் வரக்கூடிய கல்லூரிகள் இன்ஜினியரிங் சொல்லலாம். இதே பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏயு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிலியேஷனில் வரக்கூடிய காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜ் கீழே தான் எல்லா காலேஜுமே வருவாங்க. ஓகே, இந்த காலேஜில் எது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் நமக்கு இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கலாம். ஓகேங்களா, இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது மாதிரியான கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 180 185க்கு மேலே உங்களோட கட் ஆஃப் இருக்கணும் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும். இது ஓப்பன் கேட்டகரி, பிசி கேட்டகரி, எம்பிசி, பிசிஎம் இந்த ரேஞ்சில். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 140லேயும் கூட கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, அது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஓகே, இப்போது இந்த காலேஜில் எது மாதிரியான கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சியில் ஹார்டிகல்ச்சர், அதே மாதிரி பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ரொம்பவே ரேரான கோர்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க முக்கியமாக சொல்ல போனால். அதே மாதிரி பிஎஸ்சியில் செரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சியில் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக்கில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக்கில் எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுட்டெக்கில் பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, பிடெக்கில் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸும், பிடெக்கில் பயோடெக்னாலஜி அண்ட் பிடெக்கில் பயோ இன்ஃபர்மேட்டிக் அப்படிங்கிற இந்த ரேரான கோர்சஸ் எல்லாம் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரொம்ப ஒரு முக்கியமான காலேஜுங்க. 2024 NIRF ரேங்கிங்கில், யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் இந்த காலேஜும் இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, வருஷம் வருஷம் கண்டிப்பாக இடம் பிடிச்சிருவாங்க. டிஎன்ஏயு முக்கியமாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஎன்ஏயு அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கணும். நீங்கள் இந்த காலேஜுக்கு படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வேறு அப்ளிகேஷன் காலேஜஸில் இருக்குல்ல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னாலும் கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. டிஎன்ஏயோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கணும். இது ரொம்பவே மஸ்ட்டு. ஓகேங்களா, ஓகேங்க. இப்போது இந்த காலேஜில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய காலேஜ். ஓகேங்களா, டிஎன்ஏயுவில் டிஎன்ஏயு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ், டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இங்கே எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். எது மாதிரியான அக்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். கோவை பழைமுதிர் நிலையம் அண்ட் ராசி சீட்ஸ் ஆத்தூர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்மோ இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர், C6 எனர்ஜி பெங்களூர், இது மாதிரி இது எல்லாமே கம்பெனிஸ் வந்து ஹையரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் ஸ்டூடெண்ட்ஸை. ஓகேங்களா, ஒரு நல்ல டேட்டா வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வைஸில் நல்லா கொடுக்குறாங்க. இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம். ஒரு நல்ல கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும். டிஎன்ஏயு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான ப்ராசஸ் வந்து நடத்துவாங்க. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது மாதிரியான கம்பெனிஸில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் வந்து கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.